அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு உண்டு. அந்த கரூர் கம்பெனி அப்படின்னோடனே டக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் அப்படின்ட்டு இல்லை சட்ட அமைச்சர் அப்படின்ட்டு மாற்றினோடனே கபன்னு சலசலப்பாச்சு. உடனே அமைச்சர் நிர்மல்குமார் எழுந்து கழிவறையில் 3 மணி நேரம் உட்காந்துருந்த தலைவர் யாருங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது தெரியும் எல்லாருக்கும். உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ண வந்தப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், என்னங்க ஒரு கழிவறை கூட போக விட மாட்டேன்றீங்க, அவர் கழிவறையில் இருக்காருங்க, அதுக்குள்ளே திப்புன்னு அரெஸ்ட் இது பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அது பெரிய வயிறாச்சு. அதுக்கப்புறம் உதயநிதி சொன்னார், இல்லை நான் உட்காந்து பேப்பர் தாங்க படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த கழிவறை அப்படின்னு சொன்னோம். உடனே அது பெரும் விவாத பொருளாக மாதிரி சபாநாயகர் வழக்கம் போல் அவர் ஒரு மத்திய சிரமன்றத்தில் அவரை விட்டு ஆளே கிடையாதுங்க. உண்மையிலே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கார். நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க, அந்த கரூர் கம்பெனின்றது அவை குறிப்பிலேருந்து எடுக்கிறேன், சங்கின் அவை குறிப்பிலேருந்து எடுக்கிறேன், நிறுத்துங்க இதோட அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். நேற்று முன்தினம் முதலமைச்சர் விஜய் என்கிட்ட 3 ஃபைல் இருக்குது, அந்த 3 ஃபைலை ஓப்பன் பண்ணனா அவ்வளோதான், கதை கந்தல் ஆகிடும், அவ்வளோ ஆதாரத்தோடு இருக்குது. ஏன்னா ஆதாரம் எங்கன்னு எப்போ பார்த்தாலும் கேட்குறீங்க இல்லைங்களா? இருக்குங்க, எங்கிட்ட ஆதாரம் இருக்குங்க, என் டேபிளில் இருக்குதுங்க, அது எப்போ திறக்கணுமோ அந்த நேரம் நான் திறந்துருவேன் அப்படிங்கும்போது பல பேருடைய விமர்சனம் வேண்டாம் இருந்தேன்னா, ஒரு முதல்வர் கையில் லட்டு மாதிரி ஒரு ஆதாரம் வந்துடுச்சு, கிடச்சிடுச்சு, எதிர்கட்சிகளை சும்மா விரல விட்டு ஆட்ட வேண்டியது தானே, அது எங்கே திறக்காமல் இருக்கார் அப்படின்னு அதுக்கான கால நேரம்னு ஒன்று பார்த்துட்ருக்கோம். நாங்கள் அதுக்கான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கூட ஒரு வார்த்தை சொன்னதாக கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இடைத்தேர்தலில் பாவம் அவங்களாவது ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொல்லன்ட்டார் சிஎம் விஜய்.